ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி. ஓகே நம்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு நல்ல அப்ளிகேஷனோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கட் பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டர். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நம்பர்களே. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா நம்ம ஃபோட்டோவை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு ஒரு தாஜ்மஹாலோ இல்லாட்டி ஒரு நல்ல இயற்கை காட்சியான இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ அழகாக செட் பண்ண முடியுமா, இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்டோட நம்ம ஃபோட்டோ வந்து அழகாக கட் பண்ணி சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக முடியும் நண்பர்களே. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக முடியும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் பாருங்கள், இந்த கட் பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டர்னு இருக்கும். ஓகே, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துங்க. அப்படி டவுன்லோட் பண்ண ப்ளே ஸ்டோரில் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே நம்பர்களே. ஓகே, இப்போ வந்து நான் இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகிறேன் பாருங்கள். உள்ளே போனோடனே நம்பர்களே, உங்களுக்கு வந்து உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து கேலரி கேட்கும். ஓகே, உங்களுக்கு வந்து கேலரி கேட்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா கேலரி, இந்த கேலரியை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ, ஓகே, நான் இப்போ ஏதாவது ஃபோட்டோ கட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, நான் இப்போ வந்து என்னுடைய ஃபோட்டோ கட் பண்ணுறேன். ஃபோட்டோ டச் பண்ணோன்னே உங்களுக்கு இதே மாதிரி வந்து நம்மளே இதே மாதிரி வந்துடுனே இப்போ வந்து நீங்கள் உங்கள் விரலை வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ண வேண்டியதான். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அழகாக இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெமோக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் மக்களே. அப்புறம் நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து கொஞ்சம் அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாருங்கள், இந்த சைட்டில் பாருங்கள் INNER கிரிப் அப்படின்னு ஒரு இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இதே மாதிரி வந்துடும். இதே மாதிரி வந்தோடனே அப்புறம் முதல்ல ஆப்ஷனு கேலரி மாதிரி போட்டிருக்கா, இதுக்கு போங்க. இதுக்கு போயிட்டு மறுபடியும் கேலரி போங்க. கேலரி போயிட்டு அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இயற்கை காட்சியான ஒரு படங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என் மாப்பிள்ளை, இவர் தான் சக்தி, இவரோட ஃபோட்டோவும் என்னுடைய ஃபோட்டோவும் நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டியது நம்மளே பக்கத்தில் ஒட்டி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு பாருங்கள் நம்மளே ரெண்டாவது ஆப்ஷனு, இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு 2 கோடு மாதிரி வந்திருக்கா. இதை வந்து அப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்டாக வேணுமா அப்படின்னு, வெளிச்சம் வேணும்னா வெளிச்சமாக வச்சுக்க வேண்டியதான். அதேமாதிரி கீழேயும் அதே மாதிரி தான். ஓகே, வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ளே இதே மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூணாவது ஆப்ஷனு, இந்த கோடு மாதிரி போட்டிருக்கா 3 கோடு மாதிரி, இதுக்கு போங்க. இதுக்கு போயிட்டு அப்படியே இந்த இதை வந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிரும். பேக்ரவுண்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நிற்கிற மாதிரி அழகாக இருக்குமோ, பார்த்தீங்களா, நேரடியாக நிற்கிற மாதிரி அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள் 4வது ஆப்ஷனு, இந்த அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கா. இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா டச் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் போய் அந்த ஃபோட்டோ வந்து இருந்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னா அந்த 5வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் ஆப்ஷனு, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் வந்து நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே நண்பர்களே, இவ்வளோ தான் நண்பர்களே. இது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது குரூப்போடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேரோடு இருக்கீங்க, அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இது மூலிமா, இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஒரு அருமையான அப்ளிகேஷன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.